கண்ணதாசனுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் சின்ன மனக்கசப்பு. மன வியாகுலத்தை கண்ணதாசன் இப்படி எழுதிவிடுவார் தன்னுடைய கவிதை வரியில். மாறுவது மனம், சேருவது இனம், தெரியாத முருகனானி, ஏறுமையிலேறி ஈசனிடம் நாடி, இன்முகம் காட்டவானி, ஏற்றுக்கொள்வாய் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானி. 1000ல் ஒருவன் என்ற படத்திற்கு பாடல் எழுத வேண்டும். வாலியை வைத்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பல நாட்கள் கடந்தும் கவிதை வரிகள் வரவில்லை. எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா? தேவையில்லாமல் நான் கண்ணதாசனை பகைச்சுக்கிட்டேன். புரட்சி தலைவருக்கும் அவருக்கும் மனக்கசப்பு இருக்கிற நேரம் புரட்சி தலைவர் 1000ல் ஒருவன் என்று ஒரு படம் எடுத்தார். இன்றைய முதல் அவர் வாலியை வளர்த்து கொண்டிருக்கிற நேரம் வாலியால் அந்த பாட்டை எழுத முடியல 10 நாளா. புரட்சி தலைவர் கடைசியில் என்ன பண்றாரு? உதவியாளரை கூப்பிட்டு கவிஞர்கிட்ட கேளுன்னு இருக்காரு. இவர் கவிஞருக்கு ஆச்சரியம். எம்ஜிஆரை கேட்டார், ஆமா அனுப்புறேன்னு இருக்காரு. 5 நிமிஷம் பாட்டு வந்துடுது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த. அப்பந்தான் புரட்சி தலைவர் சொன்னாராம், தேவையில்லாம அந்த ஆள்கிட்ட நான் சண்டை போட்டேன், அவனால தான் எழுத முடியும். கூடவே இருந்து பார்த்தனால சொல்றேன். ஸ்ரீதர் ஒரு படத்துக்கு போலீஸ்காரன் மழுக்கு ஒரு காதல் கழவு திருமணம் பண்ணிட்டாங்க. அது அதுக்கு ஒரு டூயட்டுங்கிற அவர் சிரிச்சுட்டே கேட்கிறாரு, மண்ணு மலர் மட்டை எல்லாம் எழுதியாச்சுடா ஸ்ரீதர், என்னடா வேணும்? விஸ்வநாதன் சொல்றாரு, அண்ணே எப்படியாவது கொடுத்துருங்க அண்ணே. பொன்னன்பேன் சிறு பூவன்பேன், என்னன்பேன் கலை ஏடன்பேன், உன்னை நான் அறிவேன் என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம் வேறு யார் அறிவார். இப்படி மூளை வேலை செய்யணும் எல்லாத்துக்கும். முக்கி தக்கி தான் எழுதான் எல்லாருமே. இவன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும், இவனை எங்க திருடுறான்னு எனக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு என்ன கண்டா பிடிக்கும். உண்மை பேசுபவர்களை யாருக்குத்தான் பிடிக்கும்? உண்மையை சொல்லப்போனால் இப்போதைய கவிஞர்களுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து கூட பாராமல் ஒப்பிக்க தெரியவில்லை. வாசமில்லாத பூ கிடைக்காத பொழுது காகிதப்பூவை வைத்து கொண்டாட வேண்டியதுதான்.